நீ அறிவனே அவரே பிடிச்ச உடனே நம்ம மூஞ்சில தேச சத்திய முத வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கு பொலிவா இருக்கு பாருங்க. அந்த பொம்பளை பிள்ளை அதுவும் செயற்பிள்ளையா கட்டி பிடிச்சா எனக்கு அப்படியே என்னத்தையும் நாய் பிடிக்கும்ல. ஓ அப்படியா? இல்லனே அந்த உங்க மூஞ்சில அந்த பொலிவு தெரியும் பாருங்க. அட எங்கேயா கிடந்த ரத்தன நாய் முழிக்கும் தெரியுமா ஒரு மாதிரி. தம்பி முத மாதிரி நாய் எல்லாம் இப்ப பிரியாணி தான் நீங்க இப்ப நக்கல் இல்ல சுதாரி பாயிடுச்சு. ஆனா நமக்கு ஒரு இல்லை ஆம்பளை வர்க்கத்துக்கே நீ ஒரு துரோகியா இருக்கிறிய முகரை முஞ்சிய பாரு. நீ ஆம்பளை தானே? ஒரு பொம்பளை புள்ள ஒரு கூட்டத்துக்கு மத்தியில ஒரு நெஞ்சில கையை கொடுத்து தள்ளுது. வேடிக்கை பார்த்து நிக்கிற பதிலுக்கு நீ நெஞ்சில கையை கொடுத்து தள்ளுனே. சொல்லுவா சூப்பரா இருக்கா? நீ தள்ளு தள்ளுன்னு சொல்லுவேன். நான் தள்ள திடீர்னு தங்கத்துல நீ வந்து ரிப்போர்ட் கொடுத்து நான் தங்கத்துக்கு நான் பாண்டேன். 25,000 ரூபாய் நான் கட்டுறேன். தள்ளுறா அப்புறம் என்ன கார்த்தி ஆனா எத்தனை டான்ஸா பாருங்க என்னை வாயில விட்டு ஆட்டுறாடா. ஜெயப்பிரியா சும்மா பொம்பளை பிள்ளை ஆயிருச்சு. டூம்லைட் பவர் கம்மியா இருக்கு. ட்ரிக்கி அடி வாங்கிருக்கு. பிடிக்க முடியாது படுற பாத்து கார்த்திக் ராஜான் தலை இருக்கிற மாதிரி பேர் சொல்றா. அப்புறம் உன் பேரு இது வந்து சிவாஜி வாங்க வெடி அவன் பாத்திரம் வளர்க்குறேன். ஏறி அடித்தா பாத்ததுக்கு பேர் வர எப்படி அடித்தா பொட்டச்சி நான் அடிச்சேன். அவன் ஜெவன் சும்மா ஏறி ஆமா இப்பலாம் மாத்திட்டாங்க. இப்ப நீங்க யாரும் அடிக்கிறீங்க? இப்ப யார் அப்படியே ஆடுறே. ரெண்டு பைத்தியமா இருக்கே. என்ன பண்ணுது? இப்போ வந்தானே இல்ல இல்ல பக்கத்துல போன கையை எங்க அந்த புள்ளதான்டா வைக்கணும். இந்த மாதிரி பொட்டச்சி நானே வெக்கப்பட மாதிரி நீ என்ன வெக்கப்படுற? எல்லாத்தையும் வித்துட்ட. ஜெயப்பிரியா மரியாதையா பேசு. பொம்பளை பிள்ளை அப்படின்னு வாயை திறந்து பொண்ணு மல்ல கப்பட வச்சு வாயை துணியை வச்சு உலக்கைய வச்சு குத்தி விடுவேன். ஓடி போய் மரியாதை போது ஒரு பொட்டச்சி வச்சு அவன் கொடுக்க மாட்டா பார்த்தா பொறுமை கிளம்புற. என்ன டான்ஸர் எப்படி முடியாடா? பொம்பளை கொஞ்சம் ஓடது இல்லையாடா? ஒரு அப்ராணிய போட்டு அழகா ஆடிக்கிட்டு இருக்கும் போது பார்த்து பொதுக்கடைன்னு இருக்கிறான். நான் இடிக்க கண்டு போச்சு. திடீர்னு ஒரு இது மோதி இருந்தா என்ன ஆகுது? எது மோதி இருந்தா? ஒரு லாரி இல்ல ஒரு பைக்கு மோதி இருந்தா என்ன ஆகுது? என் கண்ணு தெரியாம நான் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் இடிக்கும் பலிக்கு ரெண்டு வந்து எனக்கு முன்னால இடிச்சிச்சு. என்னடா சொல்ற? எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. என்ன அடிச்சிச்சு? நான் வந்து இடிச்சவனா அவனுக்கு என்னமோ முன்னாடி ரெண்டு இடிச்சிச்சு. ரெண்டு வந்து ரெண்டு இடிச்சிச்சு. அது என்ன பாரு? சந்தோஷம் தாங்க முடியல.
இருக்குது கை நட்டுமா பனங்கா மண்டை சட்டாரு கொடுத்தா மடான்னு கேட்கிறேன் பூந்திக்கு ஏந்து விட்ட அறிவு இருக்கா உனக்கு? ஒரு பொம்பளை பிள்ளைய எத்தனை கேட்டுறேன் அந்த பிள்ளைய பார்த்து கேடா போவான்னு சொல்லி கொஞ்சம் மாதிரி கூட்டத்துக்கு மத்தியில இந்த பிள்ளைய பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இந்த பிள்ளைய பார்த்தா கேடா போவான்னு சொல்ல மனசு மாடா எப்படி அந்த பிள்ளைய பார்த்து கேடா போறாங்க அந்த பிள்ளைய பார்த்து உங்களுக்கு கேடா போறாங்க அறிவு இருக்கா? எப்ப ராசா தான் பேசிட்டேன் அந்த பிள்ளைய போய் அந்த பிள்ளைய பார்த்து கேடா போனாங்க அறிவு இருக்கா கொஞ்சமாச்சு? அந்த பிள்ளை உனக்காக தான் பேசிக்கிட்டேன். அந்த பிள்ளைய போய் கேடா போறாங்க அந்த புள்ள மூஞ்சிய பாக்குறான் அந்த புள்ள மூஞ்சிய பாக்குறான் அந்த பிள்ளைய பார்த்தா கேடா போறான்னு சொல்ல ஒரு தடவை தான் சொன்னேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? வெறும் மாடு தும்ள குடிச்ச மாதிரி அதனால ஒரு தடவை தான் கூப்பிட்டான். பொம்பளை புள்ள கூப்பிட்டு போகலாட்டி பொம்பளை புள்ள கூப்பிட்டு எம்பது வருஷமா மிருதம் வாசிக்கிறீங்க? நான் 8 வருஷமா வாசிக்கிறேன். சரி போ. இந்த மிருதம் கட்ட எவ்வளோ வரும்? எல்லாம் 68 70 ரூபா வந்துருச்சு. சரி விட்டுருவீங்க எப்போ? என்ன வாய நல்ல வார்த்தை வராதா? ஏய் மச்சான் உனக்கு 2 மிருதம் நான் வாங்கி தரேன். கொடுப்பா. அவட்டு மிருதங்க 2 மிருதங்க பெருசா இருக்கு. 2 தொப்பி கொடுத்தா அவன் எதை மிருதம் சொல்றான்? அதெல்லாம் கிரதினா மிருதங்க செட்டால் மட்டால் ஒழுக்கமா பேசுறா. நீ மாதிரியா நீ பேசாத. போய் பாவம் என்ன அந்த பிள்ளை பேசுற நீ பேசுற அந்த பொம்பளை சண்டை சரி போடா இந்த புள்ள எப்பா எம்பறத ராசா அவனாவது ஒரு தடவை தான் கேட்டான். நீ ஓயாம கேட்டீங்க கேனா போடா கேனாங்கறியா? உனக்கு என்னையா பாவம் பண்ணல? எனக்கு வந்தா தெரியும் அந்த புள்ளைய ஒரு படி கட்டி பிடிக்கணும் தானே. இங்கே கட்டி பிடிப்பாங்க. நீ என்ன புடியா என்ன காலையில 2 போண்டா ஒரு காபி மட்டும் வாங்கி கொடு ஒரு படி. ஹலோ அண்ணே ஹலோ மிருதங்கரனே மகன அவன ஒரு போண்டாக்காக நீ வித்துக்கிட்டு இருக்க. நீ கேளுங்க சும்மா நிக்கிற. அவன் போண்டானா எப்படி வந்து பாக்குறேன். இங்க சும்மா அடிச்சேன் ஒடிச்சேன்னா மட்டும் பேச கூடாது. அல்ல புடிச்சு அடிக்கிறாயே இல்ல என்ன நீ எவ்வளவு ஓசை அடிப்பாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. என்னன்னா நீ மட்டும் அடிச்சா எனக்கு பேச்சு வருதுல. பொம்பளை அடிச்சா ரோசை வரணும். யாரு நீ அடிக்க வரணும். நீ என்ன அடி போடா கேன போயில கிறுக்கு போயில தூங்கிய குடிச்சு ஓட கேங்க உனக்கு ரோசமே வராதா? அதெல்லாம் பத்தி கவலைப்படாம நிக்கிறேன்னா அவன மாடல் வைக்க ரோசை எதுவும் இல்ல. அதெல்லாம் விட்டுட்டு நான் இவ்வளவுக்கு நான் பொறுமையா இருக்கேன்னா எதுக்கு நான் பொறுமையா இருக்கேன்? எதுக்குடா? எல்லாமே இந்த ஏடிஎம் மிஷினுக்கு எதுடா ஏடிஎம் மிஷின்? மனுஷன் சம்பாரிச்சு என்ன இருக்கு? ஒரு மனுஷனும் 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு சேச்சிபி வாங்கினேன். ஜேர் விட்டுட்டேன். கை இந்த பக்கம் நீட்டி பேசினா வெண்ட காலிக்கு. சரி அதான் போன வருஷத்துக்கு முந்தின இப்ப என்ன அடிக்க வர? கூட குழந்தையா ஒண்ணே வைக்கிறேன். அப்ப நீ எனக்கு அண்ணன் இல்லையா? ஒரு ஒம்பரோட அண்ணன் குழந்தைன்னு ஒருத்தியோட இங்க வா. இங்க வா. கால்ல வாங்கும்போது மருதமணி மாமா வந்து எனக்கு மாமா. நீ அவருக்கு மச்சானா? எனக்கு என்ன வேணும்? அவர் மாமா இல்ல உனக்கு சித்தப்பா. ஒரே மாட்டிட்டா? ஏன்னா ஒரே மாட்டிட்டா? ஏன்னா அவனுக்கும் உங்க அம்மாக்கு தான் சரியா வரணும். அவர் என்கிட்ட அப்படிதான் சொல்லல. முறைய மாத்த சொல்ல உனக்கு நின்னு வந்து அண்ணனுக்கு கூப்பிட சொன்னாரு. அவர் வந்து உனக்கு மச்சானா? அவனுக்கு மறுத்து வச்சிருவேன் உனக்கு மறுத்து வச்சிருவேன். ஏன்னா கூடவே தெரியும் செவ்வால இருக்கு. நீ இப்படி அடிக்கலாம். அப்புறம் அதுக்கு தான் வப்பாச்சு. வேற எதுக்கு வப்பாச்சு? சரி ஓ வேலை நீ பாரு. என் பாடி கார்டு என்ன சரி என் பாடி கார்டு கூப்பிட்டு சும்மா உனக்கு பேரத்தனை மட்டும் பேசாத. எப்பவுமே ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடு. அவங்க என்ன பாக்குறேன்? இல்ல ஆம்பளையாடி ஆண்மை கேட்டு போய் சொல்லிட்டாப்ல. அவங்க அந்த பக்கம் காமிச்சாரு. இவங்க எல்லாமே ஆம்பளை. அவங்க எல்லாரும் மரியாதை கொடுத்தா பேசுவேன். ஆமா அண்ணே பாட்டியனே நாடா முடிஞ்சு போங்கண்ணே. ஏன்டா எல்லாரும் வீட்டுக்கு போற? அண்ணன் ஒண்ணேங்கறா. சரி அத்தா அப்படி பேசு. அப்படி சொல்லு. இப்ப குளு குளு இருக்க உனக்கு. ஆமா அத்தான்னா அதோட
வித்துருவா. மாமா அதுதான் அத்தை. மாமா என்னடா சொல்ற? அவன் சந்தோஷமா இருக்கேன். எப்ப எப்பன்னு அத்தாச்சியை பார்க்கணும். ஒண்ணு யாரா மாமா கூப்பிட்டு நான் கூப்பிட்டு இங்க கூப்பிட்டேன்டா. அவன் பாரு. தம்பி தானே. தம்பி. இந்த வாடே பிரவுன். ஊருக்கு போறேன்னா அத்தாச்சியை சொல்லவே கூடாது. தொட்டி 1500 ரூபா விலை. டீ அப்படி இருக்குமா? தாயத்துக்கு தண்ணி இருக்கு. தண்ணி இருக்கு. தண்ணி இருக்கு. தாயத்துக்கு பழுத்த வலிக்கு கலர் இருக்கு. தாயத்துக்கு தண்ணி இருக்கு. மோகத்துக்கு என்ன இருக்கு? தாயத்துக்கு தண்ணி இருக்கு. பொம்பளை கண்ணோட பேச வரல. ஏங்க உங்களுக்கு தமிழ் தெரியாதா? ஏய் குஞ்சு தெரியாதா? மறச்சு வைடா. ஆமுடா தெரியாம எனக்கு தெரியாம. தண்ணி வாங்குறீங்களா? தண்ணி வேணுமா? ஏங்க 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 டீ எவ்வளவுங்க ஒரு கப்பு? டீ ஒரு கப்பு. டீயை கட்டிருக்காங்க. இங்க கேட்கல. டீ இப்ப திறக்க முடியாது. ஏன் திறக்க முடியாது? டீ இப்ப விற்பனை இல்ல. இப்ப தண்ணி பாட்டில் விற்பனை. ஆனா கீழே ஊத்துச்சு. கீழே ஊத்துச்சு. நான் பார்த்தேனே. ஒழுங்கும் செய்யல. ஒன்னே பார்த்தா டீ ஒழுங்கு எல்லாம் ஏய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்க வாயை ஏன்டா பொத்திட்டு போற? உன்னைய பார்த்தா ஒழுங்குங்க. ஏங்க இங்க வாங்க. ஏங்க இந்த ஜூஸ் குடுக்குறீங்களா? ஒரே தாகமா இருக்குங்க. ஒரே கிறக்கமா இருக்கு. தாகத்துக்கு தூத்து குடிக்க கூடாது. இந்த ஜூஸ் எப்படி இருக்கும்? சுருன்னு இருக்குமா உருன்னு இருக்குமா? தாகத்துக்கு தண்ணியை குடிங்க. ஒரே வெக்கையா இருக்கு. அவர் என்னமோ சொல்ல வராது. இவன் வாயை பொத்தி கெடுக்கிறியா? செல்லம். அவன் பேச்சே இந்தடா. ஏய் இந்தடா. ஏய் டச் பண்ணாத போங்கட்டும் மேல. செல்லம் தாகமா இருக்கு. கொடுங்களே. உங்களுக்கு தராமே இந்த நேரம் நாடகம் வந்துருக்கு. நாளை காலையில கொடுங்க. என்ன நாளை காலையில கொடுக்க சொல்லிருக்கீங்க? ரெடியா இருக்கா? தண்ணி கடி எவ்வளவுங்க? தண்ணி உங்களுக்கு ஏங்க 5 ரூபா தாங்க சில்லறை இருக்கு. 5 ரூபா இன்னைக்கு அதிகங்க. நாளைக்கு வரும்போது சாயங்காலம் 6 மணிக்கு கொடுங்க. ஏன் 6 மணிக்கு தான் வருவீங்களா? இல்ல ரவுண்ட்ல வருவேன். 6 மணிக்கு சாயந்தரம் தான் வருவீங்களா? காலைல வர மாட்டீங்களா? ஏன் நீங்க 6 மணிக்கு தான் நீங்க வியாபாரத்தை கத்துக்கிட்டு இருக்க. செல்லம் நீ சொல்லு. வந்து நான் ஒரு ஆம்பளை வியாபாரம் வைக்கிறோம். ஏங்க பொட்டி கடைக்காரு. உங்களதாங்க. உங்க பொட்டியை திறக்கிறீங்களா? திறக்க போடுறேன். பொட்டிய அதான் வேற பெட்டி திறந்து இருக்கேன். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த ஆளு வர வியாபாரத்தை கெடுக்கிறாங்க. பொய்யா பேசுறா? நான் பேசலாமா? வாயை பாருவாயே. எனக்கு தேவையான புரியல போய் சும்மா ஓடிட்டு வரக்கூடாது. அவனுக்கு கொடுக்காதீங்க. என்ன கொடுங்க. அவன் பொய் சொல்லுவான். காசு கொடுக்க மாட்டான். ஏமாத்திடுவான். நான் செவத்தப்புல பொய் சொல்லுவேனா? உங்களுக்கு என்ன முகத்தை பார்த்து பேசுங்க. முதல்ல எனக்கு கீப்பர் வராங்க. கேடு வேண்டாம். இப்படி வச்சு விட்டேன். சரி திறந்து கொடுங்க. அது டைட்டா இருக்கு. ஏன் உங்களுக்கு திறக்க மாட்டேங்கிறேன்? ஆனா ஐயோ ஏய் என்ன இப்ப நீ என்ன தண்ணி பாட்டில் திறக்க? நீ என்ன சரக்கு பாட்டில் திறக்க பாட்டில் திறந்துட்டு இருக்க? பாட்டு பூரா அடிச்சாட்டே வரும். ஏன் அப்படி? எல்லாருக்குமே அடிச்சாத்தே வரும். ஏய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இல்ல என் பாட்டில் வந்து அடிச்சு திறந்தாட்டே வரும் தண்ணி. உனக்கு திறக்க தெரியுமா? காப்பி உங்களுக்கு திறக்க தெரியுமா? இல்ல நீங்க ஒரு அடி அடிச்சு விடுறீங்களா? இப்ப செய்யக்கூடாது. கோயில்ல காப்பு கட்டிருக்கு. யாரு காப்பு கட்டிருக்கா? மாரியாத்தா கோயிலுக்கு யாரு கட்டிருக்கா?
நீயா சொன்னா எப்படி அதை அவருக்கு கேளு. அவர் என்னமோ கவரா தொங்க போட்டு போறாருடா. என்னடா சொல்ற? முட்டை போண்டா முட்டையை கடிச்சு ஆடி மாசம் கத்தரிக்க பாடி கொஞ்சம் சேர்த்தனைக்க அரிமானே மாங்குயே மாசம் காத்தரிக்க வாடி கொஞ்சம் சேர்த்தனைக்க மானே மாங்குயே மானே மாங்குயே கஞ்சம்மாடு அம்புலதா அஞ்சம்மாடு அம்புலதா அதுக்கு எத்தனை ஓனர் இருக்காங்க. நான் வந்து கடைசி ஆளு. மட்டும் சொல்லாத. தாள வாசிக்கிறாருல அது எங்க அப்பா. உனக்கு என்ன முறை வேணும்? அவர் நமக்கு சித்தப்பா வேணும்டா. உனக்கு தங்கச்சி வேணும்னா அவர் வந்து மாமனார் அப்பா. நீங்க எல்லாரும் எந்திரிச்சு போகலாம். யோசனை நீ பாத்துருக்காடா. செத்ததோட தடி அடிக்கிறானே கொஞ்ச நேரம் என்ன அடி முறை வைக்கிறாடா. இவங்க எனக்கு என்ன தெரியுமா பெரியப்பா உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குப்பா. அந்த கேரளக்கார வீட்டில் விட்டா பொம்பளை மாற்றி மாற்றி கட்டி திடீர்னால பொம்பளை கட்டி விட்டாரு. ஆமா என்ன வச்சுட்டு நீ ஓனரம் என்னடா அப்படி நீங்க பெரியப்பாமே. யார் பெரியப்பாமே? சொன்னா குத்துவியா? பெரியப்பாமே யாரா சொல்லி கொடுத்தது? பொட்டுக்காரதானே சொல்லி கொடுத்தது. பெரியப்பாமே அண்ணா ஒவ்வொரு நாளைக்கு
இன்னைக்கு என்னடா இப்படி ஆமா நான் காரணம் சொல்ல மாட்டேன் அது அம்மா அது வந்து பெரிய தலைவாணி அது பெரிய தலைவாணி சின்ன தலைவாணி நசிக்க முடியும் நசிக்கி பெட்டிக்கு எப்படி வார்த்தை ஏதாவது பாட்டு பாடு பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி கலவரன கலக்கிற போல கண்ணாடி மாமே முன்னாடி அழகே அழகே மனவி அழகா நம்ம கையை பிடிக்கணும் அந்த பிள்ளை எண்ணெய் குஞ்சு அடிக்கிறாண்டா நான் விலைக்கு போனேன் எண்ணெய் அடிக்கிறேன் தப்பு தண்டை செஞ்சாதில்ல அதை படிக்க போய் தப்பு செஞ்சுட்டேன் தப்பு தண்டை அவனுக்கு என்ன வேணும் அவனுக்கு என்ன வேணும் மச்சான் அண்ணே ஒரு அடி சைடு அடிக்க எப்படி பேசுறா தப்பு ஐயோ தப்பு தண்டை பேக்கடி அதிகமா பார்ப்பேன் அது யாரு உடங்கல்லு தண்ணி ஏங்க ஒரு உடம்பே வந்து நீங்க ஏழு அது யாரு உடங்கல்லு தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி பச்சை தண்ணி மைக்கு இங்க இருக்கு இது இந்த பொண்ணு மைக் கம்ப்யூட்டர் மைக் அது பழைய மண்ட மைக் ஐயோ அது மண்ட மைக் இல்லடா அது மண்ட ஓபன் மைக் ஏய் இவன் வாயை மூடுறா மத பூராட முடிய மரம் யாரு உடங்கல்லு தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி ஒட்டி ஆட தெரியாம என்னடா புரிஞ்சு அருவாவோட நிக்கிறான்டா நீ பாட்டுல அருவாங்கிற அவன் தோல் கட்ட தாண்ட முடியாங்கிற இங்க வர்றா இங்க வர்றா இங்க என்ன நடக்குது வர்றா நாடாத்துல போடக்கூடாது ரெண்டாவது டோக்கன் ரெண்டாவது டோக்கன் நீங்க என்ன சண்டை போட்டு தானே இருந்தீங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டியா நான் அங்கிட்ட ஏதாவது போடலாமா நீ சண்டை வரல அவன் எனக்கு புத்திமதி சொன்னாரு புத்திமதி அவன் கட்சியை ஏற்பாடு ஏய் அத்தகர தோப்புக்குள்ளே அவன் கால போட்டு அனுப்பு இந்த பெட்டி மிருதங்கம் ஆடுறோம் கிளம்புறோம் ரெண்டு பேரும் வேணாம் நான் பெட்டி வேண்டாமா நாம நம்ப வந்துக்கோ அவங்க கோர்க்கா அதுக்கு மேல இருக்காரு அவங்களும் பொம்பளை மொழிக்கையா இருக்கேன் மிருதங்கம்மா ஆடுறோம் அப்படி இருக்காரு பெட்டி அவகாட்டி இருந்தாரு ரெண்டு இல்லம்மா அவர்கிட்ட 3 இருக்கு ரெண்டு நிமிஷம் பாக்குறா ஒண்ணு நம்மகிட்ட ஒண்ணு நினைக்கிறேன் சனப்பிரியா குழந்தை வெட்டுவேன் சரி அவனை மட்டும் நோத்தாம கடை புலந்துற ஒண்ணு அண்ணே எனக்காக நீங்க தான் அண்ணே பேசுறீங்க கார்த்தி அண்ணே சண்டை போடுறீங்களா கார்த்தி அண்ணே சண்டை போடுறேன்ப்பா நோத்தாலும் ஐயோ செல்லம் சண்டை போடுறாங்க செல்லம்
ஆஹா வேற வழி ஆயிடுச்சு. சி சீ கருமத்தை அழுத எதுக்கு அழுத? அது நட 4:30 தான் திறப்பாங்க. அந்த நட 4:30 தான் திறப்பாங்க. அத்தங்கரை தோப்புக்குள்ளே இருந்தாலும் நீ என்னை பொம்பளை. சரி விடு விடு, தெரியாம நினைச்சு விடு. பொம்பளை சரி விடு 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 விடு. சரி அருமை வருமையா. சரி சரி விடு. நான் அந்த இளைஞரை எல்லா பத்தியும் சொல்லணும். சரி சொல்லு. செனப்பிரியா, நானே செனப்பிரியா. நான் எங்கடா செனையா இருக்கேன்? செனப்பிரியா செனப்பிரியா இருக்கேன். அவன் கற்ப பையன் பிறத்தி வாய் நல்ல வார்த்தையா வர வாயை பொத்துறா கரவா பை பிரிச்சுல இருக்குடா. செய்யவரியா இனிமே செய்வன செஞ்சாத்தியா சேப்பிரியா செய்யப்பிரியா, நானே தேப்பிரியா. அருமை விரும்பி இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். ஒண்ணு ஆனா இருந்தாலும் நீ என்ன அழுதுட்ட. சரி சரி மன்னிச்சிரு, தெரியாம பண்ணிட்ட விடு. பொம்பளைக்கு சரி விடு. அழுக ஏதாவது சொல்லு இல்லைன்னா, ஆனா கண்ணீரே வர மாட்டேங்கிறா பொம்பளைக்கா. அண்ணே பொம்பளை அந்த பொம்பளை கோயில் கம்பெனி கொடுக்குறாரு. ஆனா கோயில எலுமிச்சை பழம் தான் கொண்டு வாங்கண்ணே. அந்த மிருதங்கத்துல வைக்கணும். பழத்தில் ஊத்த முடியா இருப்பாங்களா? அம்மா டீ பழம் வாங்கி சாப்பிட்டு போயா. எங்க வந்துச்சா சீவட உங்களோட தானே? ஐயோ டீ வளையிலே இருக்காளே. அண்ணே சேப்பிரியா காட்டியா உன் பெருமையில சொல்லணும். நான் சொல்லேன். சேப்பிரியா காட்டி உனக்கு சூப்பர்ண்ணே. ஏதோ முக்கியமான தகவல். பொம்பளைக்கு தான் வீசி விடுவாங்க, நம்மளுக்கெல்லாம் சரி சரி வீசுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அமைக்க வீச போறாங்க. அந்த பாட்டுக்கு அந்த ஆளு மெனக்கட்டு அடிக்கிறேன். நீ விசிறி வச்சு செல்ல நான் சொன்னா என்ன செய்ய ஒரே வேற கச்ச கச்சன்னு இருக்கு. சிலை சரியாக 5:30 திறக்கப்படும். ஐயா தாசா அம்மா லேசா என்ன கீழே பார்த்ததுக்கு எப்படி இருக்கு? மருந்து லேசா பாவடை தூக்குறேன்னா எல்லாம் தெரியாது. மருந்து சரியா இருக்கு. பாக்கு வெத்தலாம். அப்படி போடு. இந்த வெட்டு யார் வெட்ட முடியாது. என்ன பெரிய வெட்டு வெட்டு. இந்த வெட்டு என்ன கீழே கொத்தோடு பெரிய வெட்டு. எனக்கா ஒரு தடவை ஆட சொல்றாரு. ஏங்க அதே மாதிரி நீங்க ஆட்டுங்க ப்ளீஸ். அழகா ஆட்டுறீங்க. இப்ப நான் ஆட்டினேன் அதே மாதிரி ஆட்டுங்க. நகரா அதே
போக வேண்டிய முடிஞ்சா முடிஞ்சு அடுத்த நாள் போலாம்ல. ஐயர மீன் பிடிக்க போனேன் என்ன முடிஞ்சிட்டியா? மீன் மாட்டிக்கிச்சு ஆனா குண்டியே சாமி முடியாது. அடே அது நொண்டி ஐயாது குண்டி ஐயாவா? என்ன சொன்ன? கார்த்தி ராஜா என் இதுல மட்டும் போட்டி போடாதீங்க, தோத்து போயிருவீங்க. பசம்புள்ள பாண்டியரே பகுமானத்தை பாரு. உன் பேர் என்னடா? சர்வேஷா? சர்வனா? மைக்கில் சொல்லியா? என்ன பேரியா? அம்மா சர்மி அம்மாவா? உன் பேர் நான் எதுவும் இந்திக்காரன் மாட்டேடா. எத்தனை படிக்கிற? ரெண்டாவதா? உனக்கு சித்தி எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கா பத்தியா? ஏங்க எனக்கு அதே மாதிரியே கொழு கொழுன்னு ஒண்ணு வேணும். நான் இருக்க கொழு கொழுன்னு கொடுக்க. அவன் கொடுத்தா ஒல்லியா இருக்கு புள்ள. நானா கொடுத்தேன்னா புள்ள ஒண்ணு ஒண்ணு. உங்க அப்பா வருங்களா? உங்க அப்பா யாரு? முத்துவாண்டி. உங்க அப்பா முத்துப்பாண்டியாடா? உங்க அப்பா வேற முத்துப்பாண்டி. என் பேரு முத்துப்பாண்டி. என் பேர் துத்துப்பாண்டி. இது வந்து ஒரு சித்தி. ரெண்டு குத்து குத்தியா? சித்தின்னு சொல்லிட்டு புள்ளைய குத்த சொல்றேன். குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள பொம்பளை கண்டா நீக்காம இதானடா. ஆனா அந்த பிள்ளை மெனக்கட்டு பார்த்திருக்காரு. மெனக்கட்டு ஏ பாகாமே இங்கே விழுகு 10,000 விழுக விட்டனா
அடி கவர்ச்சி கலர்கலாம் ஐயா பூசி கலக்கலாம் இது தேவையா? ஒரு சிப்பர்கிட்ட போய் ஒரு பைக்கு மாட்டினா ஒரு யானை போய் எலி ஜோலி பார்த்தாங்க. யார் யானை யார் எலி? அத்தா அத்தா மயக்கப்பட்டு புள்ள நெஞ்சு வலிச்சிருக்க நான் புள்ள தண்ணி கொண்டு வரேன். நீ அதான் நான் உதவி செய்யலான்னு அண்ணே காத்தியண்ணே 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 நானும் உதவி செய்யலான்னு அண்ணன் குண்டே வருவேன். அவன் உட்கார்ந்து முகரே பாரு முகரே வாடா. வா வா வா. மாமா எங்கடா இருக்க? சரி அடிக்க மாட்டேன். சொல்லுங்க வாடா முத்துமரே. ஏடா வண்டியில வரல சொல்ல நீ தாண்டா உஷர்னு. நான் வேணுமா கார்த்தி பேர் வேணுமா? அவனை சிங்கப்பூர்ல இருந்து வர சொல்லிடுவேன். எல்லாரும் கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டேன் பார்த்திருக்கேன். அந்த பாட்டை மானே உள்ள தானே எண்ணி நானே தண்ணி போட்டு தானே